கடந்த திங்கட்கிழமை கூலிமில் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தின் போது 22 பேர் காயமடைந்த பட்டாசு வெடிப்பு சம்பவத்திற்கு அனுமதி இல்லாத வெடிப்பொருட்களை பயன்படுத்தியதே காரணம் என்று உள்துறை அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. வெடிப்பொருள் விதிமுறைகளை மீறுவோர் மீது உரிமைகளை ரத்து செய்வது மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பது உட்பட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சு எச்சரித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வருவதாகவும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயரச் சம்பவம் அங்கீகரிக்கப்படாத பட்டாசுகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் அபாயங்களையும் விதிமுறைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. எனவேதான் பண்டிகை காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தவிர்க்க பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு பொதுமக்களையும் நிகழ்வு ஏற்பாட்டாளர்களையும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.